வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இப்போ பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் மொத்தம் நமக்கு 27 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 18வது பாடம் திசுக்களின் அமைப்பு, பேஜ் நம்பர் 213. இந்த பாடத்துக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 228 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடியலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடையாக்கு திசுக்கள் என்பவை யாவை? எவ்வாறு அவை மற்ற ஆக்கு திசுக்களிலிருந்து வேறுபடுகின்றன? பேஜ் நம்பர் 214 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 214 இடையாக்கு திசு அந்த ஹெட்டிங் கீழே இவை முதல் நிலை ஆக்கு திசுவின் அதிலிருந்து மார்க் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் காணப்படுகின்றன அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், கூட்டு திசு என்றால் என்ன? பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக. பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 215 கூட்டு திசுக்கள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது அதோட வகைகள் ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. சைலம், நெக்ஸ்ட் பேஜில் சைலம் ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைலம் பாரன்கைமா, இந்த 3 ஹெட்டிங்கும் எழுதிக்கோங்க. இதுதான் அதோட வகைகள். இது வரைக்கும் சுருக்கமாக விடியலில் செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின், அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசுக்களை குறிப்பிடுக, அவற்றின் செயல்பாட்டினை வகுத்துரை. பேஜ் நம்பர் 222 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 222 எலும்பு சட்டக தசை அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே இந்த தசைகள் அதிலிருந்து 6th லைனில் தன்னிச்சை தசைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின், எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன? எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன? பேஜ் நம்பர் 220 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 220 ஆதார இணைப்பு திசு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் ஆதார அல்லது எலும்பு சட்டக இணைப்பு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் உதவி புரிகின்றன அது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின், பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமெட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும்? பேஜ் நம்பர் 226 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 226 மியாசிஸின் முக்கியத்துவம் அந்த ஹெட்டிங் கீழே 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடியலி 5th கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 6 விரிவாக 6th கொஸ்டின், மெட்டாசிஸின் எந்த நிலையில் குரோமோசோம்கள் செல்லின் மையப்பகுதியில் அமைகின்றன? அதுக்கான ஆன்சர் மெட்டா நிலை. எப்படி? அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 224 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 224 மெட்டா நிலை அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் 3rd லைனில் ஒவ்வொரு குரோமோசோமும் ஸ்பிண்டில் இலைகள் மூலம் சென்ட்ரோமியருடன் இணைவுறுகின்றன அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 6th கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 6 விரிவாக விடியலி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலைத்த திசுக்கள் யாவை? வெவ்வேறு வகையான எளிய நிலைத்த திசுக்களை விவரிக்க. பேஜ் நம்பர் 214 215. பேஜ் நம்பர் 214 நிலைத்த திசுக்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். அதிலிருந்து அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் செகண்ட் கூட்டு திசு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது எளிய திசு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து கீழே பேரன் கைமா அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க. பேரன் கைமா அதோட டயக்ராம் மார்க் பண்ணிவிட்டு அந்த டயக்ராம் கீழே பணிகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே சதைப்பற்றுள்ள மற்றும் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் பல வேலைகளை செய்கின்றது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் கோலன் கைமா அந்த ஹெட்டிங் போட்டு கோலன் கைமா புறத்தோலுக்கு அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து 3rd லைன் பெற்றவை அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளீரன் கைமா அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே கிளீரன் கைமா லிக்னினால் அதிலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளீரைடுகள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேரா ஃபுல்லாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த டயக்ராமும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் விரிவான விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், சைலக்கூறுகளை பற்றி எழுதுக. பேஜ் நம்பர் 215 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 215
சைலம் அந்த ஹெட்டிங்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. விரிவான விடையில செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் ரைட் சைடில் சைலம் பாரன்கைமா அந்த ஹெட்டிங்குரிய பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் சேமித்தல் ஆகும் அது வரைக்கும் விரிவான விடையில செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் இடையே உள்ள வேறுபாட்டினை பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 226 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 226 அட்டவணை 18.3 மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் இடையில் உள்ள வேறுபாடுகள். அதுக்கு கீழே உள்ள அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையடி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 7 மதிப்பு அடிப்படை கேள்விகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இரத்தத்திலிருந்து அனைத்து இரத்த தட்டுக்களையும் நீக்கும்போது என்ன விளைவு ஏற்படும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இரத்தத்தில் எவை உண்மையான செல்கள் இல்லை ஏன்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.